குட் மார்னிங். இப்போ வந்து டைம் 8:15 ஆகுது. ஸோ இதுதான் ப்ரெக்னென்சியில் நான் சீக்கிரம் எழுந்திருக்கிறது தடக்க. அண்ட் ஏஞ்சதுமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி கொஞ்சம் நேரம் சன்லைட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி அவங்க கூட ஹெல்ப் பண்ணுவோம், ஏன்னா டைமே போகாது சும்மாவே உட்காந்துருந்தா. சரி ஓகேன்ட்டு என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா பொங்கலும் சாம்பாரும். பொங்கல் வந்துட்டு அந்த மில்லட்டில் வந்து பண்ணியிருந்தாங்க, வரகு தெனை அதெல்லாம் போட்டு அது கூட பாசிப்பருப்பு போட்டு குக்கரில் வச்சுருந்தாங்க. அண்ட் சைட் பை சைட் சாம்பாருக்கும் பருப்பு போட்டு வேக வச்சுருந்தாங்க. அண்டு வேலை செஞ்சதுனாலே என்னமோ தெரியல, டைம் கொஞ்சம் சீக்கிரம் போன மாதிரி இருந்துச்சு. 9:30 ஆயிடுச்சு டக்குன்னு. அண்ட் இப்போ வந்துட்டு அந்த ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் இருக்கும், லெமனு இஞ்சி புதினா அதெல்லாம் போட்டு ஒரு ட்ரிங்க் வந்து குடிப்பேன். ஏன்னா காலைல கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் அது குடித்தா எனக்கு. அண்ட் அதை முடிச்சுட்டு வந்துட்டு சாம்பார் தாளிக்க வந்தாச்சு. சாம்பாருக்கு வந்து யூஸ்வலாக தாளிக்கிற மாதிரி தான் எப்பயும் போல் சீரகம், கடுகு, உளுந்தம் பருப்பு, சின்ன வெங்காயம், அது கூட வந்துட்டு தக்காளி கருவேப்பிலெல்லாம் போட்டு வணக்கினதுக்கப்புறமா மசாலாஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் அண்டு அது கூட வந்து என்ன போட்டிருந்தோம், சாம்பார் பொடி போட்டு வணக்கிட்டு அந்த கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணியிருந்தோம் எக்ஸ்ட்ராவாக. அண்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு எப்போயுமே டிஃபன் சாம்பார் வந்து காலி ஆகிடும். யூஸ்வலாக வைக்கிற சாம்பாரை விட இது வந்து சீக்கிரமே காலி ஆகிடும் எங்கள் வீட்டில். அண்ட் இப்போலாம் சேர்ந்து வாய்ஸ் ஓவரே கொடுக்க முடியல, ரொம்ப மூச்சு வாங்குது, பேசக்கூட முடியல. அண்ட் அந்த வடிவேல் காமெடி சொல்கிற மாதிரி தான் இழுத்து மூச்சு விட முடியல, 2 வார்த்தை சேர்ந்து பேச முடியல அப்படின்ட்டு. அண்ட் ஒரு பக்கம் வந்துட்டு பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு வந்துட்டு கீ ஆட் பண்ணிவிட்டு அது கூட கேஷ்யூ, அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், கருவேப்பிலை, இஞ்சி துருவினது, அது கூட வந்துட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா அதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பொங்கலில் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. அண்ட் பொங்கலும் சாம்பாரும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. மேஜர் மிஸ்ஸிங் வந்து வடையும் சட்னியும் தான் இல்லை. அண்ட் ஏன் இந்த மினி விலாக் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் டாட்டா.